இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் ஜி ஸ்குவாட் தயாரிப்பில் நடிகரும் இயக்குனருமான விஜயகுமார் நடிப்பில் வெளியாகியுள்ள திரைப்படம் பைக்கர். சென்னை அருகே உள்ள பழவேற்காடு பகுதியை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இத்திரைப்படத்தை அப்பாஸ் அஹ்மத் இயக்கியுள்ளார். தனது ஊரில் சிறந்த குத்துச்சண்டை வீரராக வலம் வரும் பெஞ்சமினுக்கு தன்னுடைய ஏரியாவில் இருக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக்க வேண்டுமென ஆசை. ஆனால் அதற்கு எதிராக சிறுவர்களுக்கு போதைப் பொருள் கொடுத்து தொழில் நடத்தி வருகிறார் கிருபாகரன். கிருபாவுடன் சேரும் ஜோசப் தனது அண்ணன் பெஞ்சமினை கொலை செய்கிறார். ஒரு கட்டத்தில் ஜோசப் ஏமாற்றப்பட கிருபா அரசியல்வாதியாக மாறி ஏரியாவை கைப்பற்றுகிறார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜோசப் இளைஞன் செல்வத்தை தூண்டிவிட்டு கிருபாவை பழிவாங்க திட்டம் போடுகிறார். கிருபா கொல்லப்பட்டாரா இல்லையா, விளையாட்டு வீரராக நினைத்த செல்வத்தின் வாழ்க்கை என்ன ஆனது என்பதே திரைப்படத்தின் கதை. இளைஞர்களின் வாழ்வில் போதைப் பொருளும் அதன் அரசியலும் நுழைந்தால் என்ன ஆகும் என காட்டியிருக்கிறது பைக்கர். கார்த்தியாக வரும் சரவணவேல், பழிவாங்கும் வில்லனாக வரும் ஜோசப் எனும் அவினாஷ் ரகுதேவன், அரசியல்வாதியாக மாறும் கஞ்சா வியாபாரி சங்கர்தாஸ் என பலரும் படம் முழுக்க நல்ல நடிப்பை கொடுத்துள்ளனர். உரியடி திரைப்படத்தின் மூலம் சாதிய அரசியலுக்கு எதிராக பேசி கவனம் ஈர்த்த விஜயகுமார் அதே பாணியில் ஆக்ரோஷ இளைஞராக ஸ்கோர் செய்திருக்கிறார். இவருக்கு அடுத்தபடியாக நடிப்பில் அட்டகாசமாக நடித்திருப்பது ஜோசப்பாக நடிக்கும் அவினாஷ் தான். ஒல்லியான தோற்றம், மிரட்டலான கண்கள் என மிரட்டல் நடிப்பை தந்திருக்கிறார். சண்டைகளுக்கு நடுவில் நாயகியாக வரும் மோனிஷா மோகன் வரும் காட்சிகள் அழகு. அடிதடி கதை என்பதால் படத்தில் கதாபாத்திரங்களின் எண்ணிக்கையும் அதிகம். அதே சமயம் அதிகம் பரிட்சயப்படாத முகங்கள். ஆனால் அதற்கெல்லாம் சளைக்காமல் தேர்ந்த நடிப்பை கொடுத்திருக்கிறது துணை நடிகர்கள் பட்டாளம். படத்தின் மிகப்பெரும் பலமை திரைக்கதைதான். படுவேகமாக கதை நகர்ந்து செல்வதால் எங்குமே சோ காட்சிகளை காண முடியவில்லை. ஆக்ஷனை அதிரடியாக கொண்டு சென்றிருப்பது மேலும் வலு சேர்த்துள்ளது. படத்தின் தரத்தை உயர்த்தி காட்டி வென்றிருக்கிறார் கைமரமன் பிரிட்டோ. காட்சிகள் விரிய விரிய தனது விந்தையான கேமராவால் விளையாடியிருக்கிறார் அவர். பழவேற்காட்டை காட்சிப்படுத்துவதில் இருந்து ரத்தமும் சதையுமான சண்டை காட்சிகளை படமாக்கியது வரை அவரது உழைப்பு திரையில் தெரிகிறது. அவருக்கு சளைக்காமல் போட்டி போட்டிருக்கிறார் கோவிந்த் வசந்தா. பின்னணி இசையில் அவரது பணி அதிரடியாக இருக்கிறது. பழைய பாடல்களும் அவற்றின் பின்னணி இசைகளும் ரசிக்கச் செய்கின்றன. சண்டை காட்சிகள் மட்டுமல்லாமல் விண்டேஜ் ரசனையாக வரும் பின்னணி இசை கவர்கின்றன. யாரும் காணாத பாடல் ஏற்கனவே வெளியாகியிருந்தாலும் திரையில் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. முதல் பாதி முழுக்க விறுவிறுப்பான திரைக்கதையாலும் அதன் உருவாக்கமும் நம்மை திரையரங்கில் அமரச் செய்திருக்கிறது. ஆனால் இரண்டாம் பாதி யோபிக்கக்கூடிய காட்சிகளால் நம்மை தேங்கச் செய்கிறது. மொத்தத்தில் பைக்கப் ஒரு ஆக்ஷன் அதிரடி. கவர் பேஜ் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.